எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி காளான் மசாலா பொரியல், பெப்பர் பொரியல், காளான் மசாலா பொரியல். அது மாதிரி டபுள் பீன்ஸ் கொஞ்சம் இருந்தது, மொச்சை நிறையா இருந்தது. மொச்சையும் டபுள் பீன்ஸ் போட்டு ஒரு மசாலா பொரியல். இது மாங்காய் பச்சடி. இது 3 தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். இதுக்கு எதுவுமே இல்லையா சாதத்துக்குன்னு பார்க்குறீங்களா? அதாங்க ஸ்பெஷல். சுட சுட சாதம் போட்டு 2ஆக படித்து யாருக்கு என்ன பொரியல் பிடிக்குதோ அதை போட்டு பிரட்டிக்க வேண்டியது தான். ஒன்றில் இந்த பொரியலும், ஒன்றில் காளான் மசாலா பொரியலும். அப்படியே கொதிக்க கொதிக்க இதை போட்டு பிரட்டி சாப்பிட்டா வேறு எதுவுமே வேண்டாங்க ஊற்றிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு இருந்தது, அதுவும் போட்டு ஒரு மசாலா பொரியல். இதுவும் நல்லா பெசரி சாப்பிட்லாம், சாதத்தில் ருசியாக இருக்கும். அதை மாதிரி இப்போ பாருங்கள், காளான் மசாலா பொரியல். இது காளான் சாதம். இப்படி சாதம் முடித்து இந்த மாதிரி 2 மசாலா பொரியல் வச்சுக்கிட்டாவே போதுங்க. பெசரியும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.